நம்ம ரெகுலராக தோசை சுடுறோம். அந்த தோசை மாவில் இதை கொஞ்சம் கலந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அந்த இட்லி மாவு கூட நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கிடுங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூட நீங்கள் கொஞ்சம் ஆனியன் கூட சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் பூண்டு சட்னி செஞ்சுருக்கேன். அதை கூட சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.